பார்த்தீங்களா கிளாரிட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நான் உண்மையாலுமே வந்து இந்த ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 2600 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தேன். ஆனால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து சும்மா தரமாக வேற லெவலில் இருக்குது. ஆனால் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு இதில் வந்து கேட்கல. நீங்கள் வந்து நம்ம வந்து தனியாக ஒரு எதனா ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி தான் நம்ம தனியாக வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அது கண்டிப்பாக நீங்கள் வச்சு தான் ஆகணும். ஏன்னா அதில் சவுண்டு வந்து அந்த அளவுக்கு கிளியராக இல்லை. வணக்கம் காய்ஸ், நான் உங்களோட ஜேபி வைப்ஸ் தான். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹை 300 ப்ரோ ப்ரொஜெக்டர் தான் வந்து ஆக்சுவலி வாங்கியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2500 ஒரு 3000 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். வாங்க அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ரொஜெக்டர். வாங்க அந்த பாக்ஸை வந்து நம்ம பிரித்து பார்த்துருவோம் அப்படி இருக்குன்ட்டு. நம்ம எடுத்து பார்த்துருவோம். எடுத்தால் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை எடுத்து பார்த்துருவோம். இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சார்ஜிங் கேபிள் ஒன்று, அப்புறம் ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வேறு எதுவும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ப்ரொஜெக்டர் வந்து நம்ம இப்போ வெளியே எடுத்துடலாம். இந்த உள்ள பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பேக் பண்ணியிருக்காங்க. பேக்கிங்கும் அந்த லெவலுக்கு இல்லை. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஆனால் அது எந்த லெவலுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. நம்ம ஒர்க் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இதில் ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. இதையுமே வந்து நம்ம எடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ப்ரொஜெக்டரு. இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதோட பேர் கொடுத்துருக்காங்க. ஹை 300 ப்ரொஜெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ப்ரொஜெக்டர் மாதிரியும் மினி ப்ரொஜெக்டர் மாதிரியும் வந்து இது வந்து நம்ம வந்து 180 டிகிரிக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ப்ரொஜெக்டர்லையும் வர மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் வந்து நம்ம வந்து மேனுவலாக செட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அதையும். ஆனால் இதில் ஒரு மாதிரி வந்து லைட்டாக சவுண்டு வருது. ஆனால் இது அந்த லென்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து இது மாதிரி லைட்டாக ஆடுது. ஏன்னா வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது அது வந்து ஃப்ரண்ட் டு பேக் வந்து மூவ் ஆகிட்டு போகும். ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் லூஸாக கொடுத்துருக்காங்க இது. ஆனால் இது எந்த லெவலுக்கு இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. நல்லா ஒயிட் கலரில் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியுமே ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் இருக்குது. ரொம்ப சூப்பரான குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஆனால் 180 டிகிரிக்கு வந்து நம்மளால் வந்து ரொட்டேட் பண்ணி நம்ம வந்து இதை வந்து பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து யூஎஸ்பி போட்டு, அப்புறம் HDMI போட்டு, ஆன் ஆஃப் பட்டனு, அப்புறம் வந்து ஹெட்ஃபோன் வேணும்னா நம்ம ஹெட்ஃபோன் போட்டுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஸ்பீக்கர் வந்துடும். வாங்க இப்போ நம்ம வந்து இதை வந்து ப்ளே பண்ணி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருவாங்க. வந்து நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணால் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர் அப்படின்ட்டு வருது. குவாலிட்டி வந்து நம்ம ப்ளே பண்ணால் தான் தெரியும் எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பெருசாக தான் வச்சுருக்கேன் ஸ்க்ரீனை. ரொம்ப சின்னதாலாம் வைக்கல, பயங்கர பெருசாக தான் வச்சுருக்கேன். நம்ம அடுத்த இதுக்கு நம்ம வந்து இது பண்ணி பார்ப்போம். இந்த நெட்ஃப்ளிக்ஸு, அப்புறம் இந்த நெட்வொர்க்கு, அப்புறம் எல்லாமே கேட்போம். நெட்வொர்க் செட்டிங் போயிட்டு நம்ம வந்து நம்ம மொபைலில் வந்து ஒய்ஃபை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ரிமோட்டுமே ஓரளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ரொம்ப ஸ்லோ அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஆனால் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது ரிமோட்டுமே. இப்போ வந்து நம்ம வந்து ஐஃபோன் வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹோம் பேஜுக்கு போயிடலாம். இப்போ ஹோம் பேஜ் வந்துருச்சு. நம்ம யூடியூப்பில் போயிட்டு நான் வந்து ஆல்ரெடி வந்து என்னோடய யூடியூப் சேனல் வந்து நான் ஆக்சுவலி வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னோடய சேனல்லே வந்து நான் உங்களுக்கு எதனா வந்து நான் ஒன்று ப்ளே பண்ணி காமிக்கிறேன். என்னோடய சேனலில் யூடியூப்பில் போய்க்கலாம். சரி, இப்போ எதனா ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் குவாலிட்டி. இது பார்த்தீங்கன்னா ஆடு ஓடிட்டுருக்கு. ஆடே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளியராக இருக்குது பார்த்தீங்களா. பார்த்தீங்களா கிளாரிட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நான் உண்மையாலுமே வந்து இந்த ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 2600 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தேன். ஆனால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து சும்மா தரமாக வேறு லெவலில் இருக்குது.
ஆனால் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு இதில் வந்து கேட்கல. நீங்கள் வந்து நம்ம வந்து தனியாக ஒரு எதனா ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி தான் நம்ம தனியாக வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அது கண்டிப்பாக நீங்கள் வச்சு தான் ஆகணும். ஏன்னா அதில் சவுண்டு வந்து அந்த அளவுக்கு கிளியராக இல்லை. இப்போ வந்து நம்ம செட்டிங் போயிட்டு நம்ம இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா ப்ரொஜெக்டரும் சின்ன சின்ன அந்த மினி ப்ரொஜெக்டரில் வர மாதிரி எல்லா ப்ரொஜெக்டர்லையும் வர மாதிரி தான் இருக்குது. இதுலேயுமே செட்டிங்ஸு ரொம்பலாம் டிஃப்ரெண்ட்டாலாம் எதுவுமே கிடையாது. இந்த ஒய்ஃபை நெட்வொர்க் செட்டிங்கு, அப்புறம் இந்த ப்ளூடூத் கனெக்ஷன் செட்டிங்கு, அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஜெக்ஷன் செட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்க்ரீன் வந்து எவ்வளோ வைக்கணும், 100% இந்த ஜூமிங் இது அது எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வேணால் வந்து நம்ம வந்து இதில் தான் நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். கலர் செட்டிங்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீன் ரேஷியோ இந்த மாதிரி 16:90 இந்த மாதிரி நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஃபார்வேர்டு இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீன் கரெக்ஷன் நம்ம பண்ணுறதுக்குன்னா நம்ம இதில் போய்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீனை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரொஜெக்ட்லேயும் வர்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாலாம் அதில் கொடுக்கல. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஜூம் வந்து இது பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி எட்ஜஸையுமே வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். டேப்பராக இந்த வாலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் வந்து இதுலேயே வந்து அந்த ஆட்டோ கரெக்ஷன் இது கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து அது வந்து அந்த லெவலுக்கு வந்து ஒரு அக்யூரேட்டாக வந்து இது பண்ணலை. நான் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அந்த அளவுக்கு இதில் வந்து அந்தளவுக்கு கொடுக்கல இதில். ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து கையிலவே வந்து நம்ம வந்து மேனுவலாக பண்ணும்போதுமே ஓரளவுக்கு நல்லா ஈஸியாக தான் இருக்குது. நம்ம வாலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஜூமு, குளோபல் ஜூமு அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. இது வேணும் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி யூடியூப்பு, நெட்ஃப்ளிக்ஸு, அப்புறம் வந்து கூகுள் ப்ளே, அப்ளிகேஷன்ஸ், செட்டிங்ஸ், ஃபைல்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பென்ட்ரைவ் போட்டையுமே நம்ம வந்து மூவிஸ் பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா HDMI கேபிள் யூஸ் பண்ணியுமே வந்து நம்ம வந்து மொபைல்லாம் வந்து ஐபேடை நம்ம கனெக்ட் பண்ணி கூட நம்ம வந்து வீடியோஸ் பார்த்துக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 2 மூவிஸ் வந்து நான் ப்ளே பண்ணி பார்த்தேன். அதோட கிளிப்பு வந்து நான் இப்போ போடுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஐபேட் மூலிமா வந்து ஸ்க்ரீன் மிரர் பண்ணி இந்த ப்ரொஜெக்டரில் வந்து நான் கேம் ப்ளே பண்ணி பார்த்தேன். அதுவுமே வந்து ஓரளவுக்கு சூப்பராக தான் இருக்குது. அதுலேயுமே வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. அதுவுமே வேறு லெவலில் தான் இருக்குது. அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்புறம் இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ராடக்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோக்கு கீழே இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.